போட்டுக்கொண்டு கத்துவார்கள். இப்படிதான் அல்லாஹ் சொல்றானா, உதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, உனது இறைவனை நீ திக்ர் செய்வதாக இருந்தால் உன் மனதுக்குள் திக்ர் செய். உதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, உன் மனதிலே திக்ர் செய்து கொள். தலர்வான், மனசில் இருக்கணும் ஒண்ணு. இரண்டாவது தலர்வான், பணிவாக செய்து கொள். இறைவனை நினைவு கூறுவதாக இருந்தால் நடுங்கி பயந்து ஒடுங்கி, நம்ம அல்லாஹ் சொல்றோம், நம்ம ரஹ்மான சொல்றோம், ரஹீம சொல்றோம்னு சொல்லி நடுங்கி ஒடுங்கி செய்ய வேண்டும். ஒதூன சத்தம் போட நினைத்தால் கூட ஒதூனல் ஜஹ்ரி மினல் கவுல், சொல்லுல பலத்த ஓசை வந்துடக்கூடாது. மனசுக்குள்ள அப்படி சொல்லிக்க, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்க, அவ்வளவுதான் வரணும். கொஞ்சம் சத்தம் வர்றதா கூட பலத்த ஓசை இல்லாமல் செய், இல்லாட்டி மனசுல செய். இது குர்ஆன்ல அல்லாஹ் போடக்கூடிய கட்டளை. அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு அல்லாஹ் போடுகிற கட்டளை இது. இந்த ஆடலும் பாடலும் பணிவா? உங்க அத்தாட்ட போய் ஒரு பள்ளிக்கூடத்து புஸ்தகம் வாங்கி கேட்கணும், டான்ஸ் போட்டுக்கிட்டு புஸ்தகம் வாங்கி தருவாரா? செருப்பு கண்டு அடிக்க மாட்டாரு. உங்க வாத்தியார்ட்ட போய் ஏதாவது கேட்க வேண்டியது, பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட இப்படி போய் நின்று இப்படி கேட்கணும், ஒண்ணுக்கு போறது இப்படி கேட்கணும். வாத்தியார்ட்ட போய் ஒண்ணுக்கு போறது கேட்டா கூட இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி கேட்கணும். பணிகிறியா இல்லையா? வாத்தியார்ட்ட ஒண்ணுக்கு போறதுக்கு போகும்போது ஒரு பாட்டு ஒண்ணு படிச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆடிக்கிட்டு ஒண்ணுக்கு போக போறேன்னு சொன்னா பின்னி எடுத்துட மாட்டான். ஏன்டா ஒரு வாத்தியார் கொடுக்கிற மரியாதை கூட படைச்ச இறைவனுக்கு இல்லையா? ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டீங்களா? அதுல ஆட்டை போட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பேரையும் மாத்துறீங்க, கைதிக்கு நம்பர் கொடுக்க நம்பரை கொடுக்குறீங்க, இந்த மாதிரிலாம் பண்றீங்களப்பா. இதான் தரிக்காவா? இது சொல்றதுக்கு ஒருத்தன் வரணுமா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இவன் காதிரியான்னு ஒருத்தன், அவன் காதிரியா தரிக்கா. அவன் யாரு? அப்துல் கார் ஜிலானி தான் அல்லாஹ் அவங்களுக்கு. இந்த காதிரியா தரிக்காங்கிறவனுக்கு அல்லாஹ்வுல பெருசு கிடையாது. காதிர்ங்கிறவர் அப்துல் காதிர் என்பவர், அவர் காட்டி கொடுத்தாராம் வழி. என்னடா காட்டி கொடுத்தாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு திக்ரு, ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாபி கல்பி கைருல்லான்னு 100 முகமது சல்லல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் ஓகே. 100 முகமது சல்லல்லாஹ் என்னடா அர்த்தம்? என்னடா கிராமர்? என்னடா அதுல இது எழுவா எது பயனில்லை எதுடா? இதுக்கு என்னடா மீனிங்? என்னடா 100 ஒரு வார்த்தை முகமது வார்த்தை கழுத குதிரை யானைன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஒரு அர்த்தம் இல்ல, உளறானு கடந்துகிட்டு இன்னொரு ஹக்குத்து ஹக்குமாங்க, ஹக்குத்து ஹக்குத்து ஹக்கு. இதோட கூத்து என்ன தெரியுமா? அந்த காதிரியா தரிக்காவுல திக்ர் செய்வாங்க, இல்லல்லா இல்லல்லா திக்ர். பள்ளியாசல் உட்கார்ந்துக்கிட்டுங்க, இல்லல்லா திக்ர் கேட்டிருக்கீங்களா? பள்ளியாசல்ல அல்லாஹ்வுடைய ஆலயத்துல இல்லல்லான்னு ஒரு இல்லல்லாக்கு என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வை தவிரன்னு அர்த்தம். அல்லாஹ்வை தவிர இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வை தவிர மட்டும் அர்த்தம்ங்க. லா இலாஹ இல்லல்லான்னு அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை. லா இலாஹன்னா வேற கடவுள் இல்லை, இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர. மொத்தத்தையும் சேர்க்கும் போது அர்த்தம் வந்துருது. இவன் என்ன செய்யறான்? லா இலாஹ மைனஸ் பண்ணிவிட்டு கலிமத்து தௌஹீத கலிமா தய்யிபாவ இஸ்லாத்தினுடைய மூல மந்திரத்தை பாதியா சிதைச்சு இல்லல்லா இல்லல்லாங்கறான். என்னடா இல்லல்லா? அல்லாஹ்வை தவிர எல்லாம் இருக்குன்ற அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம்ல? இந்த அல்லாஹ்வை தவிர என்னங்கற இந்த இல்லல்லான்னு ஒரு திக்ர் உனக்கு எவன் சொல்லி தந்தான்? நபிகள் நாயகம் எப்ப இல்லல்லா திக்ர் போட்டாங்க? அது எப்படி கொண்டு வாங்க தெரியுமா? முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் பாங்க, அதுக்கப்புறம் லா இலாஹ விட்டு இல்லல்லாஹ் பாங்க, அது ஒரு 1000 தடவை சொல்ல வைப்பாங்க. கொஞ்ச நேரம் இல்லா விட்டுருவாங்க, அப்புறம் அல்லாஹ் அல்லாஹ் பாங்க, அப்புறம் தான் அகி வரும். இது அது கூத்தலாம் வரும். அதுக்குதான் இப்படியே படிப்படியே அழைக்கிட்டு வருவாங்க. இதான் தரிக்காங்க. இது தேவையா? இஸ்லாத்துல உள்ளதா? இதை செஞ்சு வெற்றி பெறும். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நான் கேட்கிறேன், இதான் எதுக்கு பண்றீங்க? உலகத்துல பணக்காரன் அவனுக்கா? பதவிக்கா? மறுமைக்கு தானே செய்றீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க. பிடிக்காது நல்லா சொல்லிவிட்டான். புரிஞ்சு வச்சு ஏன் செய்றீங்க? அதை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் சொன்னதை செஞ்சா தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செஞ்சா தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நீங்களா உன்னை உண்டாக்கி செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லாஹ் ஆறவே விரும்ப மாட்டான், அல்லாஹ் ஏத்துக்கிறவ மாட்டான், தூக்கி கடாசிடுவான். இது தரிக்கா. அதுக்கப்புறம் என்ன? உதாரணத்துக்கு உங்க பகுதியில் உள்ளதை மட்டும் நான் சொல்கிறேன். வெற்றி பெற வழிங்கிறமே அந்த வழியில் நாம இருக்கிறோமா? உங்க பகுதியில மௌலுது பைத்தியம் முத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் மஹபூப் பாளையத்தை மௌலுது பாளையம் கூட மாத்திடலாம். அந்த அளவுக்கு வீடு ஓடுவதற்கு மௌலுதுங்கிற ஊடு போய் இருக்குது. மௌலுதுங்கிற என்ன மௌலுது? இது மார்க்கத்தில் உள்ளதா? மார்க்கத்தில் உள்ளதுன்னா காட்டு. நபிகள் நாயகத்தை குர்ஆன்ல நீங்க கண்டிப்பா மௌலுது ஓதுங்க, மௌலுது ஓதுனா தான் எனக்கு பிடிக்கும் இப்படின்னு குர்ஆன்ல இருக்குதா? ஒரு வசனத்தை எடுத்து காட்டுப்பா, 1 கோடி ரூபாய் தர்றேன். இல்ல 1 கோடி ரூபாய் 45 கோடியில கேட்டக்கூடாது. 1 கோடி ரூபாய் எதுக்கு சொல்றேன் கேட்டா காட்ட இயலாது. 100 கோடி கூட சொல்லுவேன். ஏன்?
இல்ல குர்ஆன்ல இல்லங்கிறதுனால தைரியமா சொல்றதுதான். அப்ப 1 கோடி ரூபாய் இல்ல 100 கோடி வேணாலும் வாங்கிக்க, எடுத்து காட்டிட்டு மூணுது ஒரு ஆதாரம் காட்டி 100 கோடி கூட தருவோம். இல்ல நபிகள் நாயகம் ஓதுனாங்களா, ஓத சொன்னாங்களா? இந்த மாதிரி ரபியுல் அவ்வல் மாசம் வந்து விட்டால் எனக்காக நீங்கள் மௌலிது ஓத வேண்டும், நான் பிறந்த மாசத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், எனக்கு நீங்க மௌலிது ஓதுங்க சொன்னாங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ரபியுல் அவ்வல் மாசத்துல பிறந்தாங்கன்னு சொல்லித்தானே இந்த மாசத்துல ஓதுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் பிறந்தார்கள்ங்கிறதுக்கு உனக்கு ஆதாரம் காட்டுங்கள்மா? ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருக்கு அப்படி? இல்ல. ஏன் அந்த காலத்துல எல்லாம் ரெக்கார்டு பண்ண மாட்டார்கள். ஜனனத்தையும் மரணத்தையும் பதிவு செய்யக்கூடிய வழக்கம் எனக்கு இல்ல. அல்லாஹ்வுடைய தூதராக அவங்க பிறக்கல, ஒரு குழந்தையே பிறக்கிறார்கள். தூதரா போக போறாங்க என்பதோ, இப்படி உலகத்திலேயே பெரிய புகழ்பெற்ற முதல் மனிதரா திகழ்வார்கள் என்பதோ அவங்க பிறக்கும் போது யாருக்கும் தெரியாது. ஒரு குழந்தை எப்படி எல்லா குழந்தையும் பதிவு பண்ணாம இருந்தாங்களோ அது மாதிரி பதிவு பண்ணவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று 40 வயசுல சொன்ன பிறகுதான் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் கவனிக்கப்பட்டுச்சு. 40 வயசுல நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன பிறகுதான் அவங்க சிரிச்சா எப்படி, அழுதா எப்படி, நடந்தா எப்படி, நின்றா எப்படி, உட்கார்ந்தா எப்படி, பேசினா எப்படி, தூங்குனா எப்படி, சாப்பிட்டா எப்படி, எல்லாம் கவனிக்கப்பட்டது. எப்ப? இறை தூதர் என்று சொன்ன பிறகுதான். அதுக்கு முன்பு யாரும் கவனிக்கவே இல்லை. அதனால நபிகள் நாயகம் பிறந்த மாசம் எது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அபூபக்கர் பிறந்த மாசத்தை யாராலும் சொல்ல முடியாது. உமர் பிறந்த மாசத்தை யாராலும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ரெக்கார்டு இல்லாத காலங்கள். ரெக்கார்டு வந்த பிறகு உள்ள காலங்கள்ல தான் அதெல்லாம் வந்து எழுத படிக்க தெரியாத சமுதாயம் வேற, உம்மி சமுதாயம். யாருக்கு எழுதவும் தெரியாது, எழுத மட்டும் எழுதி வைப்பாங்க. எழுதவே தெரியாது ஒருத்தருக்கு. வீட்டுல ஒரு ஆள், ஒரு ஊர்ல 4 பேருக்கு எழுத தெரியும், மீதி பேருக்கு தெரியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்கன்னு ஒரு இறந்ததுக்கு தான் ஆதாரம் இருக்கு. ரபியுல் அவ்வல் மாதத்தில் அவர்கள் மரணித்தார்கள், அதெல்லாம் ஆதாரம் இருக்கு. எல்லாம் கவனிச்சாங்க. நரமுடி எத்தனைங்கிறது கூட ஆதாரம் இருக்கு. நபிகள் நாயகத்துக்கு மரணிக்கும் பொழுது நரைத்த முடி எத்தனைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. சிரிச்சா எத்தனை பல்லு தெரியுங்கிற அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதெல்லாம் இறை தூதர் என்ற அந்தஸ்துக்கு வந்த பிறகு, உலகம் அவர்களை கவனிக்க ஆரம்பித்த பிறகு அது ரெக்கார்டு செய்யப்பட்டது. உலகத்தில் யாருக்கும் இப்படி ரெக்கார்டு செய்யப்பட்டது கிடையாது. அந்த வகையில் ரபிகள் நாயகத்துக்கு ரெக்கார்டு இருக்கே தவிர ரபியுல் அவ்வல்ல பிறந்ததே உன் நிரூபிக்க இல்லைன்னா அப்புறம் எப்படி மௌலிது வரும், மீலாது எப்படி வரும்? பிறந்தே தெரியாத. ஒருவேளை ரபியுல் அவ்வல்ல பிறக்காம ரஜபுல பிறந்திருந்தா நீ ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொன்னவன் ஆயிருவியா இல்லையா? நீ மீலாது ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் கொண்டாடுற, சரி வச்சுக்கிறோம். ஒருவேளை அவங்க ரபியுல் அவ்வல்ல பிறக்காமல் ரஜபில் பிறந்திருந்தால், ஷாபான்ல பிறந்திருந்தால், ரமலானில் பிறந்திருந்தால், மறுமையில் அது நமக்கு தெரிய வந்தால், ஏன்டா தெரியாது சொன்ன கேட்க மாட்டான்ல. உனக்கு தெரியுமா ரபியுல்ல பிறந்த? உனக்கு தெரியுமா? குர்ஆன்ல அப்படி இருக்குதா? முகமது நபியாவது நான் ரபியுல் அவ்வல்ல பிறந்தேன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? எதை வச்சு நீ சொன்னான்னு கேட்டா என்ன பதில் இருக்கு? முதல் அடிப்படையே தப்பு. ரபியுல் அவ்வல்ங்கிறது நபிகள் நாயகத்துடைய பிறந்த மாதம் என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டுகளும் கிடையாது. அடுத்து என்ன மேட்ரு? சரி வச்சுக்கிறோம், பிறந்தாங்கன்னு வச்சுக்கிறோம். அதுக்காண்டி இந்த மௌலிது ஓதுறதா? என்ன பாட்டு பிடிச்சா என்ன? மௌலிதுங்கிற என்னங்க? ஒருத்தன் எழுதின பாட்டு. யார் எழுதின பாட்டு? சஹாபாக்கள் எழுதின பாட்டா? அப்படி இருந்தா கூட சஹாபாக்கள் போயிடலாம். அல்ல 4 இமாம்ங்கிறீங்களா, போர்டு போடுறீங்களா? 4 இமாமை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசல் வரக்கூடாது. பாருங்க குதிக்குது. எங்க போக போகிறார்கள்? ஆத்திரம் வருகிறது. இது எவ்வளவு பெரிய மேட்ரு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல ஒருத்தனை வரக்கூடாது தடுக்கிறான் பாருங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் வந்து நேரடியா களத்துல இறங்குறாங்களாம். குர்ஆன் பூரா பிரட்டுங்க, ஹதீஸ்களை பூரா பிரட்டுங்க. 2 குற்றவாளிகளுக்கு எதிராகத்தான் நான் டைரக்டா களத்துல வர்றேங்கிறான் அல்லாஹ். நீ திருடுறியா, வாடா சண்டைக்கு எல்லாம் கூப்பிட மாட்டேங்கிறான், அங்க பாத்துக்கிறாங்களாம். நீ விபச்சாரம் பண்றியா, அங்க பாத்துக்கிறேன். இங்க வெட்டு, இங்க காலி பண்ண இல்ல, அங்க பாத்துக்கிறாங்களாம். கொலை செய்யறியா, அங்க பாத்துக்கிறாங்களாம். 2 தப்பு செய்யற ஆட்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த 2 தப்ப செஞ்சீங்க உனக்கும் எனக்கு வாருங்கிறான். குர்ஆன் பூரா பிரட்டி பாருங்க. இந்த 2 தப்புக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? உனக்கும் எனக்கும் யுத்தம்ங்கிறான். ஒரு தப்பு வட்டி. யார் வட்டி வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல பாத்தீங்களா? ஃபதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. நீங்கள் இனியும் அந்த வட்டியிலிருந்து விலகிக் கொள்ள